அனைவருக்கும் வணக்கம். ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டம் பூங்கனூருக்கு அருகில் உள்ள வேப்பமா குலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த கௌரம்மா முனி வெங்கடப்பா தம்பதிக்கு 4 மகள்கள். வீணா குமாரி, வாணி, வனஜாக்ஸ்ரீ மற்றும் ஷிரிஷா. அவர்களின் சிறு வயதிலேயே தந்தை இறந்த போதிலும் தாயின் உழைப்பு வீணாகாமல் போட்டி போட்டு படித்து தற்போது 4 பேருமே அரசு வேலையை பெற்றுள்ளனர். மூத்த மகளான வீணா குமாரி, 3வது மகளான வனஜாக்ஸ்ரீ ஆகியோர் போலீஸ் கான்ஸ்டபிளாகவும், 2வது மகளான வாணியும் கடைசி மகளான ஷீஷா ஆகியோரும் ஆசிரியராகவும் வேலையை பெற்றுள்ளனர். அரசு வேலைகளை பெற்ற இந்த 4 சகோதரிகளின் ஊக்கமளிக்கும் பயணத்தை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வேப்பமாபலை கிராமம் பூங்கனூரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 30 வீடுகள் உள்ளன. அவற்றில் நடுவில் உள்ளதுதான் கௌரம்மாவின் வீடு. பழமையான வீடு. அதன் முன்பகுதியில் தகரம் வேயப்பட்டு ஒரு கொட்டையும் உள்ளது. வீட்டுக்கு மேலே செல்ல படிக்கட்டுகள் கூட இல்லை. அந்த வீட்டில்தான் 4 மகள்களையும் வளர்த்து ஆளாக்குகிறார். அவர்கள் வேலைகளை பெற்ற பிறகு இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவர்களுக்கு சில விவசாய நிலங்களும் உள்ளன. இருப்பினும் அவர் கூலி வேலைகளுக்கு சென்றதாக கூறினார். தனது மகள்களும் ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகளுக்கு சென்றதாக கௌரம்மா தெரிவித்துள்ளார். 2007இல் கௌரம்மாவின் கணவரான முனி வெங்கடப்பா உடல்நலக்குறைவால் இறந்தபோது 4 பெண் குழந்தைகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியானது. என் கணவர் மிகவும் நன்றாக கவனித்து கொண்டார். என் பிள்ளைகளுக்கு என்ன குறை? ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ அவர்கள்தான் எனக்கு எல்லாமே என்றும் கூறுவார். அவருக்கு 2007இல் மஞ்சக்காமாலை பக்கவாதம் வந்து இறந்துவிட்டார். அப்போது என்ன செய்வதென்று எதுவுமே எனக்கு புரியவில்லை. என் அண்ணன் தான் நான் இருக்கிறேன் என்றான். படிக்க வைக்கலாம் என்றார் என்று கௌரம்மா நினைவு கூர்ந்தார். கூலி வேலைக்கு சென்றபடியே பிள்ளைகளையும் படிக்க வைத்ததாக கூறிய அவர் 4 பிள்ளைகளின் மூத்தவரான வீணா குமாரி தனக்கு துணையாக நின்றதாகவும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலை பெற்றதாகவும் கூறினார். எனக்கு எல்லா கஷ்டமும் இருந்தாலும் பிள்ளைகளை நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி படிக்க வைத்தேன். என் பிள்ளைகளும் என்னை புரிந்து கொண்டனர். மூத்த மகளான வீணா குமாரி நன்றாக படித்தாள். கிராமத்துக்கு வெளியே உள்ள பள்ளிக்கு செல்லுமாறு சொன்னால் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நம் நிலைமை சரியில்லை, என் தங்கைகள் படிக்கட்டும் என்பாள். கூலி வேலைக்கு போன பிறகு கல்லூரிக்கு செல்வாள். கான்ஸ்டபிள் வேலை கிடைத்தது. நாங்கள் அனைவருமே பயந்தோம். வேண்டாம், திருமணம் செய்ய யாரும் முன் வரமாட்டார்கள் என்றும் சொன்னோம். யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இப்படியே இருப்பேன் என்றால் என கௌரம்மா கூறுகிறாள். தங்களுடைய சிறு வயது முதல் எதிர்கொண்ட கஷ்டங்களே நன்றாக படிக்க வேண்டும் என விடாமுயற்சியை அளித்ததாக கூறுகிறார் மதனப்பள்ளியில் போலீஸ் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் மூத்த மகளான வீணா குமாரி. என் அப்பா இறந்தபோது நாங்கள் சிறிய பிள்ளைகள். எங்கள் மாமாவான ஸ்ரீ ராமுலு மட்டும் எங்களுக்கு நல்ல ஆதரவாக இருந்தார். ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ நீங்கள்தான் எனக்கு என்றும் கூறினார். எங்கள் மாமனும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு துணையாக நின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் படித்ததாக வீணா கூறினார். தாய் ஒரு தோழியைப் போல தங்களை ஊக்குவித்து வந்ததாகவும் அவர் சொன்னார். நாங்கள் அனைவருமே அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரியில்தான் படித்தோம். எங்கள் அம்மா கூலி வேலை அல்லது விவசாயம் செய்வார். ஒரு நண்பரைப் போல எங்களுடன் மிகவும் இயல்பாக பழகுவார். நாங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அம்மாவுடன் பகிர்ந்தும் கொள்வோம். தனக்கு திருமணமான பிறகு கணவரும் தங்கள் குடும்பத்திற்கு துணையாக நின்றதாகவும் தனது 3 தங்கைகளும் நன்றாக படித்து நல்ல வேலைகளை பெற துணையாக இருந்ததாகவும் வீணா குமாரி தெரிவித்தார். எனக்கு 2015இல் திருமணம் நடந்தது. என் கணவர் ஊக்குவித்தார். அதனால் 2016இல் என் 2வது தங்கை வாணிக்கு ஆசிரியர் வேலை கிடைத்தது. பிறகு 2018இல் வாணிக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்று வீணா குமாரி கூறினார். மூத்த மகளான வீணா குமாரிக்கு 2014இல் பெண் கான்ஸ்டபிள் வேலை கிடைத்த நிலையில் 2வது மகளான வாணி 2016இல் ஆசிரியரானார். பெண் பிள்ளைகள் உள்ள குடும்பம் என்பதால் சமூகமும் உறவினர்களும் தங்களை சோகமாக பார்த்ததாகவும் சிலரின் வார்த்தைகள் தங்களை மிகவும் பாதித்ததாகவும் இந்த சகோதரிகள் கூறுகிறார்கள். திருமணம் செய்து அனுப்பிவிட்டால் பெண்கள் நன்றாக இருப்பார்கள் என்று பலர் அம்மாவிடமும் கூறினார்கள் என்று கௌரம்மாவின் 2வது மகளான வாணி நினைவு கூர்ந்தார். ஆரம்பத்தில் பெண் பிள்ளைகள் என்பதால் எங்களை மிகவும் குறைவாக மதிப்பிட்டனர். ஆனால் இப்போது வேலை கிடைத்த பிறகு பெண் பிள்ளைகளாக இருந்தும் சாதித்தார்கள் என்று புகழ்கிறார்கள்.
ஆனால் அன்று யாரும் எங்களை ஊக்குவிக்கவில்லை. பெண் பிள்ளைகளுக்கு நீ திருமணம் செய்து வைக்க மாட்டாயா, அந்த பிள்ளைகளை ஏதோ செய்கிறாய் என்று எங்கள் அம்மாவை மிகவும் அவமானப்படுத்தினர். இப்போது என் தங்கைகள் இருவருக்கும் இந்த வருடம் ஒரே நேரத்தில் வேலை கிடைத்ததால் எங்கள் அம்மா மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளார் என்றார் அவர். வங்கி வேலைக்காக தீவிர முயற்சிகளை மேற்கொண்ட மூன்றாவது மகள் வனஜாஸ்ரீ இறுதியில் 2025 கான்ஸ்டபிளாக தேர்வானார். நான் 2025 கான்ஸ்டபிளாக தேர்வானேன். எனக்கு வேலை இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று என் அம்மா மிகவும் ஊக்குவித்தார். அம்மாவுக்கு பிறகு என் 2 அக்காக்களும் எனக்கு ஆதரவளித்தனர். அவர்களுக்கு திருமணமான பிறகு என் அத்தான்கள் சுப்பிரமணியம், அனில்குமார் ஆகியோரும் எங்களுக்கு ஆதரவளித்தனர் என்றார். அனைவரையும் விட இளைய மகளான விரிஷாவும் இந்த ஆண்டு 2025 ஆசிரியர் வேலை பெற்றார். தனக்கு விவரம் தெரியும் முன்பே தந்தை இறந்து விட்டதால் அம்மாவும் சகோதரிகளுமே எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தன்னை வளர்த்தார்கள் என்றும் ஷிரிஷா கூறினார். நான் 3வது வகுப்பில் இருந்தபோது என் அப்பா இறந்துவிட்டார் எனவும் அப்போது எனக்கு விவரம் கூட தெரியாது எனவும் என் அம்மா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை படிக்க வைத்தார் எனவும் இப்படிப்பட்ட வீட்டில் பிறந்தது என்னுடைய அதிர்ஷ்டம் எனவும் மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் இந்த அம்மாவின் வயிற்றில்தான் நான் பிறக்க விரும்புகிறேன் எனவும் ஷிரிஷா கூறினார். 4 சகோதரிகளில் வீணாகுமாரி, வாணி ஆகியோருக்கு திருமணமாகிவிட்டது. கணவன்களின் ஊக்குவிப்பு மற்ற 2 தங்கைகளையும் நன்றாக படிக்க வைக்க உதவியது என்று அவர்கள் இருவருமே கூறுகின்றனர். தனக்கு கிடைத்த மருமகன்கள் மகன்களைப் போல தங்கள் வீட்டில் நல்லது கெட்டதலை கவனித்து கொண்டதாகவும் மற்ற 2 மகள்களும் அரசு வேலைகள் பெறுவதற்கு ஊக்குவித்ததாகவும் கௌரம்மா கூறினார். என் மூத்த மருமகனும் ஒரு போலீஸ்காரர் தான். அவரும் எங்களை பற்றி மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார். 2வது மகளுக்கும் திருமணம் செய்து வைத்தோம். 2 மருமகன்களும் சகோதரர்களைப் போல இருந்து எங்களுக்கு மகன் இல்லாத குறையையும் தீர்த்தனர். என் பிள்ளைகளுக்கு சகோதரர் இல்லாத குறையையும் அப்பா இல்லாத குறையையும் தீர்த்தனர் என்று கௌரம்மா கூறினார். அத்தையின் உழைப்புக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்ற மகள்களையும் நன்றாக படிக்க வைக்க விரும்பினோம் என்று 2வது மருமகனான அனில்குமார் கூறினார். இவரும் ஒரு ஆசிரியர். அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை அளித்து எங்கள் பங்குக்கு உதவினோம். எங்கள் மாமியார் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சிரமங்கள் இருந்தாலும் பிள்ளைகளை படிக்க வைத்து இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தது பெருமைக்குரியது என்றும் 2வது மருமகன் கூறியிருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் 3வது மகளான வனஜாக்சி போலீஸ் கான்ஸ்டபிளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். குமாரி TSC தேர்வு எழுதி 2ஆம் நிலை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசிரியராகவும் உள்ளார். தாய் கூலி வேலை செய்து 4 மகள்களையும் நன்றாக படிக்க வைத்ததால் அவர்கள் அனைவருமே தற்போது அரசு பணியில் உள்ளனர் என அந்த கிராம மக்களை தற்போது பாராட்டி வருகிறார்கள். தந்தை இறந்துவிட்ட நிலையிலும் தாய் கூலி வேலை செய்து தனது 4 மகள்களை படிக்க வைத்தார். அவர்களில் 2 மகள்கள் அரசு பள்ளி ஆசிரியராகவும் 2 மகள்கள் போலீஸ் துறையிலும் பணியில் உள்ளனர். இப்படிப்பட்ட செயலை செய்த இந்த தாயை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.